ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எஸ்ஐஆர் இறுதி வாக்காளர் பட்டியலை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இறுதி வாக்காளர் பட்டியலை எந்த வெப்சைட் மூலமாக செக் பண்ணலாம், உங்கள் பெயர் இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, தமிழகம் முழுவதும் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பார்த்தா நடந்து முடிஞ்சிருக்குங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் புதுசாக அப்ளை பண்ணுறது எல்லாமே கேம்ப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. மதியம் 2:30 மணிக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 2:30 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது நம்ம எந்த வெப்சைட் மூலமாக இறுதி வாக்காளர் பட்டியலை பார்க்குறது, உங்கள் பெயர் இருக்கா இல்லைன்றதை எப்படி நம்ம செக் பண்ணுறது. ஏன்னா இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களால் ஓட்டு போட முடியும். ஏன்னா அந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் கம்பல்சரி உங்கள் பெயர் இருக்கணுங்க. அதனால் இந்த இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருப்பது ரொம்ப அவசியமானது. ஸோ நம்ம எந்தெந்த வழிகளில் இறுதி வாக்காளர் பட்டியலை செக் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல இந்த வெப்சைட் voters.eci.government.in இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா முதல்ல மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்களுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இப்போதைக்கு இல்லை, மதியம் 2:30 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணிக்கெலாம் நீங்கள் தாராளமாக இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு இயர் ஆஃப் டிவிஷனை 2026 அதே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ரோல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போதைக்கு டிராஃப்ட் ரோல் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது டிராஃப்ட் ரோலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசம்பர் மந்த்தே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டில் இந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க. எஸ்ஐஆர் உங்களுக்கு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்டு அந்த மாதிரி ஃபைனல் டிராஃப்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மதியம் வந்துடுங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக் கேட்டிருப்பாங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரோல் டைப்பில் பார்த்தா இந்த இடத்துல உங்களுக்கு எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல்னு இருக்காது உங்களுக்கு. ஸோ ஃபைனல் டிராஃப்ட் ரோல், அந்த ஃபைனல் ரோல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. மதியம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணலாம். இப்போதைக்கு டிராஃப்ட் ரோல்னால் வரைவு வாக்காளர் பட்டியல் அது டிசம்பர் மாதமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபைனல் ரோல் பார்த்தா உங்களுக்கு மதியம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி கேட்டிருப்பாங்க, எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் உள்ள எல்லாவுடைய ஓட்டர் லிஸ்ட்டுமே இதில் மென்ஷன் ஆகிருக்கும். இதில் போயிட்டு உங்கள் ஊர் எதுவோ அதை நீங்கள் மேலே சர்ச் பண்ண பாருங்கள். ஏன்னா நீங்கள் மேலே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காமிச்சிருங்க. அதனால் மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் காமிச்சிடும். ஜஸ்ட் அதை நீங்கள் அதை ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ டைப் பண்ணிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான பிடிஎஃப் அப்படியே செலக்ட் ஆகி டவுன்லோட் ஆகிக்குங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாரி இருக்கும். சக்ஸஸ் அந்த மாதிரி எரர் ஸோ உங்களுக்கான அந்த ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இதில் உங்களுக்கு இறுதி வாக்காளர் பட்டியல் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் யாரெல்லாம் புதுசாக செலக்ட் ஆகிருக்கீங்க, உங்கள் பெயர் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் 1 by 1 ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி உங்கள் ஊரோட ஓட்டர் லிஸ்ட்டு தாங்க நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். ஸோ மதியம் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வெப்சைட் பொறுத்த வரைக்கும் election.tngovernment.in இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணலாங்க. எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல எலக்ட்ரல் ரோல் சர்வீசஸ்னு இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் எலக்ட்ரல் ரோல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள், இந்த மாதிரி ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2026 அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2026ன்னு வரும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி சேம் அதேமாரி ப்ராசஸில் நீங்கள் உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட், உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன, சட்டமன்ற தொகுதி என்ன, கேப்சா கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுங்க. அல்லது ஹோம் பேஜே உங்களுக்கு ஃப்ளாஷ் நியூஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2026ன்னு அதை கிளிக் பண்ணியும் நீங்கள்
செக் பண்ணிக்கலாங்க. ஸோ 2 வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுடைய ஓட்டரில் பெயர் இருக்கா இல்லையான்னு நீங்கள் தெரிஞ்சுக்க அகைன் இந்த வெப்சைட் voters.ec.government.in இதில் வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட்டு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்றத இன்னும் சுலபமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஒன்று ஓட்டர் லிஸ்ட்டு மூலமாகவும் சர்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அல்லது இந்த ஆப்ஷன் மூலமாக மேனுவலாக உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை போட்டு நீங்கள் தாராளமாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ச் பை எபிக், அதாவது ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஓட்டர் ஐடி நம்பர் இல்லாதவங்க சர்ச் பை டீட்டெயில்ஸ், உங்களுக்கான டீட்டெயில்ஸ் உங்கள் நேம், ரிலேட்டிவ் நேம், டேட் ஆஃப் பர்த்லாம் கொடுத்து சர்ச் பண்ணலாம். சர்ச் பை மொபைல் நம்பர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணலாங்க. ஸோ சர்ச் பை எபிக் ஓட்டர் ஐடி இருக்கவங்க நீங்கள் லாங்குவேஜை வந்து பார்த்தா தமிழ் கொடுத்துட்டு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் எபிக் நம்பரில் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்டேட்டை என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை கொடுத்து சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஓப்பனாகவே உங்கள் பேர் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை கொடுத்து சர்ச் கொடுத்து எந்த ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னா ஸோ உங்கள் பெயர் வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் வேறு ஒரு ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட நம்பரை கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தாங்க நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டையும் செக் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்கள் பெயர் இருக்குதா இல்லையான்றது நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த ஓட்டர் லிஸ்ட்டில் கம்பல்சரி பெயர் இருந்தால் மட்டும்தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியும். ஒருவேளை உங்கள் பெயர் வராத பட்சத்தில் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போதைக்கு திரும்ப நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் அப்டேட் ஆகாது. ஸோ இதுதான் இப்போதைக்கு உங்களுக்கு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட். இதுக்கப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நீங்கள் திரும்ப பெயர் சேர்த்துக்கலாங்க. பெயர் வராதவங்க சொல்கிறேன், பெயர் வந்தவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இந்த மாதிரி தாங்க நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மதியம் ரிலீஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக மதியம் நம்ம சேனலில் வீடியோ போடும் எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு, அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துருக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக வந்து சேரும். ஹோல்டர் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.